வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தந்தூரி சிக்கன் தான் ரொம்ப எளிமையாக கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சிக்கன் துண்டுகளை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வறுத்த ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க, தண்ணியாக வேண்டாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்துட்டு நல்லா சாஃப்டாக நமக்கு கொடுக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவையும் கொடுக்கும், டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறுனா தான் சிக்கன் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும், அந்த காரமும் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்டியாக சாப்பிடும்போது. ஒரு 4 மணி நேரம் பொறுத்து கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு எண்ணெயை நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஊறி இருக்கிற சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா நல்லா பரவலாக வச்சு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம் மூடி போட்டுட்டு. நீங்கள் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு ஊற வச்சுட்டீங்க இந்த மாதிரி மசாலா போட்டு அப்படின்னா ஒரு 4-5 மணிக்காக வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மசாலாவை அந்த சிக்கன் துண்டுகள் மேலே அங்கங்கே மசாலா இல்லாத இடத்துல போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாகவே மிதமான தீயில தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக மசாலா கருகி போயிடும். இதே போல் 2 நிமிஷம் பொறுத்து நல்லா கடாயை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கணும். இதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்டிலையே தயாராகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். ஃப்ளேம் மட்டும் எப்போவுமே குறைவான தீயில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கலருக்கு வந்திருக்கு. சிக்கனும் வந்துட்டு சாஃப்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்துட்டு நல்லா மிருதுவாக இருக்குது, நல்லா காரமாக டேஸ்டியாக. அதோடைய புளிப்பு சுவையும் வந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோடைய புளிப்பு சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.